ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, இந்த வின்டருக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இந்த 4த்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுடராக அரைச்சி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த பவுடர் நீங்கள் முன்னாடியே கூட அரைச்சி வச்சுட்டு நீங்கள் குயிக்காக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு இது நம்ம ஒரு பவுடராக அரைச்சிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பெப்பர் ரைஸ் உங்களுக்கு ரைஸ் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மிளகு சாதம் உங்களுக்கு சூடாக சாப்பிட்ணுன்னு தான் கிடையாது, ஆறி சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஏதாச்சும் ஒரு அப்பளம், இல்லை ஏதாவது வறுவல், இல்லை ஏதாவது பொரியல் கூட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு கோல்டுலாம் இருக்கும் போது ஏதாச்சும் இந்த மிளகு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும்ல, அப்போ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு நம்ம கடுகு, சீரகம், உளுந்து, முந்திரி பருப்பு, பெருங்காயம், உப்பு, பச்சை மிளகா, கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, நான் வேக வச்ச ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மில்லட்ஸுமே சேர்த்துக்கலாம், இல்லை கின்வா கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துப்போம். இது ஃபுல்லாகவுமே நீங்கள் கீழே செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா மிளகு அண்டு நெய் ஒரு நல்ல காம்பினேஷன், நம்மளுக்கு உடம்புல அதோட சத்து சேர்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோடனே அதை நல்லா பவுடராகவும் அரைச்சி வச்சுட்டேன். எண்ணெயும் சூடாகிட்ட பிறகு நம்ம வச்சுருக்கிற ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 4-5 முந்திரி பருப்பு. இது அப்படியே மீடியம் ஹீட்டில் நல்லா ஹீட் ஆகி வறுபடட்டும். வீட்டில் எதுவும் காய் இல்லை, இல்லை காய் கட் பண்ணுறதுக்கெலாம் டைமும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு நாளைக்காவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம மிளகுலே நேச்சுரலாக காரம் இருக்கும், அதனால நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கிறது வாசனைக்காக தான். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டு இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வச்சிருந்தோம் இல்லையா பவுடர், அந்த மிளகு தூள், அதை சேர்த்துக்கலாம். ஸோ இதில் மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து இருக்குது, அதனால் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பவுடரை போட்டுட்டு நல்லா ஹீட்டை கம்மி பண்ணி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ரைஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ எல்லா பக்கமும் நம்ம போட்டு அந்த பவுடரை சேரணும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதுக்கு பாஸ்மதி, ஜீரக சம்பா ரைஸ், இந்த மாதிரி எந்த ரைஸ்னாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகோட சத்து நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மிளகு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்ல வாசனையாக இருக்கும். அதே சமயம் டைஜஷனுக்கும் இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்குறதுக்குமே ஈஸியான ஒரு ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த மிளகு சாதத்தோட பொட்டேட்டோ ரோஸ்ட் இருக்குல்லையா, அதோடு சேர்த்து நான் சர்வ் பண்ண போகிறேன். இதை தவிர்த்து நீங்கள் இந்த மிளகு சாதத்துக்கு நான் சொன்ன மாதிரி வத்தல், இல்லை பொரியல், இல்லை வறுவல் கூடமே நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மாமிஸ் லவ் கிச்சனை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. நீங்கள் மாமிஸ் லவ் கிச்சனை இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.